அதிகாரம் 3. ஒலோபெரினின் வெற்றி. ஆகையால் அந்த நாடுகளின் மக்கள் அமைதி வேண்டி ஒலோபெரினிடம் தூதர்களை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார்கள். இதோ, நெபுக்கத்நேசர் மாமன்னரின் பணியாளர்களாகிய நாங்கள் உமக்கு அடிபணிகிறோம். எங்களை உமது விருப்பப்படியே நடத்தும். மேலும் எங்களுடைய வீடுகள், நாடுகள், கோதுமை வயல்கள், ஆடு மாடுகள், எங்களுடைய குடியிருப்புகளிலுள்ள ஆட்டுக்கொட்டில்கள் அனைத்தும் உமக்கே சொந்தம். உமது விருப்பப்படியே அவற்றை பயன்படுத்தும். எங்கள் நகர்களும் உம்முடையவை, அவற்றின் குடிகள் உமக்கே அடிமைகள். எனவே நீர் வந்து கண்களுக்கு நல்லதென தோன்றுகிறபடி அவர்களை நடத்தும். அத்தூதர்கள் ஒலோபெரினிடம் வந்து மேற்கண்ட செய்தியை அறிவித்தார்கள். இதை அறிந்ததும் அவன் தன் படையுடன் கடற்கரை பகுதிக்கு இறங்கிச் சென்று அரண்பூல் நகர்களில் காவற்படைகளை அமர்த்தினான். அவற்றினின்று தேர்ந்தெடுத்த வீரர்களை தன் துணைப்படையாக வைத்து கொண்டான். அந்நகர்களின் மக்களும் அவற்றின் சுற்றுப்புறங்களில் வாழ்ந்தோர் அனைவரும் அவனுக்கு மாலை அணிவித்து முரசறைந்து நடனமாடி வரவேற்பு அளித்தார்கள். ஆயினும் அவர்களுடைய திருவிடங்களை எல்லாம் அவன் தகர்த்தெறிந்தான். புனித தோப்புகளை வெட்டி அழித்தான். ஏனெனில் எல்லா இனத்தாரும் நெபுக்கத்நேசரை மட்டுமே வழிபடவும், எல்லா மொழியினரும் குலத்தினரும் அவனை மட்டுமே தெய்வமாக போற்றவும் வேண்டி அந்நாடுகளின் தெய்வங்கள் அனைத்தையும் அழித்தொழிக்குமாறு அவனுக்கு ஆணையிடப்பட்டிருந்தது. பின்பு ஒலோபெரின் யூதேயாவின் மலைத்தொடருக்கு எதிரே தோத்தானுக்கு அருகில் அமைந்திருந்த எஸ்திரலோனை நோக்கிச் சென்றான். கேபாய், சித்தோப்பொலி ஆகிய நகர்களுக்கு இடையே அவன் பாசறை அமைத்து தன் படைக்கு தேவையானவற்றை எல்லாம் திரட்ட 1 மாதம் முழுவதும் அங்கு தங்கியிருந்தான்.